இந்த யூடியூப் அண்ட் இன்ஸ்டாகிராம் இந்த மாதிரி சோஷியல் மீடியாவில் சில பேர் வீடியோ போட்டு 30 லேக்ஸ் வரைக்கும் சம்பாதிக்கிறாங்க பெர் இயர் இல்லை பெர் மந்த். பட் அந்த அதர் ஹேண்ட் அண்டர் கிராஜுவேட், போஸ்ட் கிராஜுவேட், டாக்டரேட், போஸ்ட் டாக்டரேட் இந்த மாதிரி படிச்சுட்டும் வேலை இல்லாமல் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்க்கும்போது உண்மையிலே எஜுகேஷன் இம்பார்ட்டண்ட்டா, நம்ம படிக்கணுமா, படிக்கிறது இம்பார்ட்டன்ட் தானாங்கிற கொஷினே நமக்குள்ளே வருது. ரைட், அந்த கொஷினுக்கான ஆன்சர் தான் இந்த வீடியோவாக இருக்க போது. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். லாஸ்ட்டில் படிக்கலாமா வேணாமாங்கிறத சொல்கிறேன். ஹே காய்ஸ், இப்போ தான் நம்ம சேனல் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா, என்னோட நேம் தீபக். நான் ஒரு மேத்ஸ் ஸ்டூடெண்ட். நம்மளோட சேனலில் ஸ்டடீஸ், ப்ரொடக்டிவிட்டி, எஜுகேஷன், டிப்ஸ், ட்ரிக்ஸ் இந்த மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்டை வந்து ஷேர் பண்ணிகிட்டு இருக்கோம். கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாமே பிடிக்கும். ஸோ நம்மளோட சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். சாப்டர் 1, ஒய் டூ வி ஸ்டடி. ஸோ எதுக்காக படிக்கணும், ஏன் படிக்கணும்? படிக்கிறது அப்படிங்கிறது மணி மேக் பண்ணுறதுக்கு அப்படின்னு நம்ம நிறையா பேர் நினச்சிட்டு இருப்போம். பட் நான் ஒரு சின்ன சினாரியோ சொல்கிறேன். நான் அண்டர் கிராஜுவேட் படிச்சுட்டு இருக்கும்போது எங்கள் காலேஜ் பக்கத்தில் ஒரு பானிபூரி கடை இருந்துச்சு. அந்த பானிபூரி கடைக்கு எப்படியும் ஒரு 250 பேர் வருவாங்கன்னு வச்சுக்கலாம். நான் அதில் ரஃபாகவே ஒரு 150 பேரை வச்சுக்கிறேன்னு. ஒரு பானிபூரியோட காஸ்ட் வந்து 20 ரூபா. ஸோ ஒரு நாளைக்கு அரௌண்ட் 3000க்கு சேல் ஆகுது. ஸோ ஒரு நாளைக்கு 3000னா ஒரு மாதத்துக்கு 90,000. ஸோ 90,000ங்கிறது ரொம்ப பெரிய அமௌண்ட். ஏன்னா ஐடியில் இருக்கிற ஃப்ரெஷருக்கு 90,000ங்கிறது வாய்ப்பே கிடையாது. அவ்வளோ காசெல்லாம் கொடுப்பாங்களானே தெரியல. ரொம்ப ரேராக சில பேருக்கு. பட் காமனாக 90,000ங்கிறது ரொம்ப பெரிய அமௌண்ட். ஸோ மணி தான் முக்கியம் அப்படின்னா எதுக்கு நம்ம ஒரு 3 வருஷமோ 5 வருஷமோ ஒரு கோர்ஸ் பண்ணிட்டு எதுக்கு நம்ம ஜாப் போக போகிறோம்? பானிபூரி கடை வச்சாலே 90,000 ரூபா கிடைக்குது. ஸோ தாராளமாக பானிபூரி கடை வச்சிருக்கலாம். ரைட், ஆனால் நம்ம எல்லாருமே அதை பண்ண போகிறது கிடையாது. ஈவன் தோ இந்த வீடியோ பார்த்துட்டு ஓகே சூப்பர் ஐடியா அப்படின்னு நினச்சாலும் நீங்கள் அதை பண்ண மாட்டீங்க. உங்கள் பேரண்ட்ஸ் அலோவ் பண்ண மாட்டாங்க. ரீசன் என்னது அப்படின்னா, படிக்கிறது அப்படிங்கிறது மணி மேக் பண்ணுறதை தாண்டி வேற ஏதோ ஒரு விஷயம் அங்கே இருக்குது. அதுதான் மெயின் திங். ஸோ காசுக்காக அப்படின்னா பானிபூரி கடை கூட வச்சிருக்கலாம். அப்போ காசுக்காக இல்லை அப்படின்னா வேற என்ன ஃபேக்டர் நம்மளை படிக்க தூண்டுது? அது எதுக்காக நம்ம படிக்கணும்? சாப்டர் 2, த டீப் கொஷின். ஸோ படிக்கிறது வந்து காசுக்காக இல்லை அப்படின்னு நான் சொல்லிட்டேன். அப்போ எதுக்காக படிக்கணும்? அப்போ காசு முக்கியம் இல்லையா? அஃப்கோர்ஸ் காசுங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் திங். இப்போ இருக்கிற டே டு டே லைஃப்பில் எது வேணும்னாலும் காசு கண்டிப்பாக தேவை தான். ஸோ அதை நான் மறுக்க போகிறதே கிடையாது. பட் படிக்கிறது காசுக்காக கிடையாது. அப்போ என்ன தான் பண்ணுறது? படிச்சுட்டு அதை வச்சு காசை சம்பாதிக்கணும். இன்னும் சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிள் வந்து, அதாவது படிக்கிறது அப்படிங்கிறது எதுக்காக அப்படின்னா, நம்மளை சுற்றி இருக்கிற பீப்புள் பற்றி தெரிஞ்சுக்கிறது, நம்மளை சுற்றி இருக்கிற டெக்னாலஜியை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு. இன்னும் சிம்பிளாக சொல்லணும்னா, நமக்கு தெரியாத விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நம்ம படிக்க போகிறோம். ஓகே, ஸோ அதை வச்சு தான் நம்ம அடுத்து மணி மேக் பண்ண போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள், எனக்கு எடிட்டிங் பற்றி தெரியாதுன்னு வச்சுக்கலாம். நான் என்ன பண்ணுவேன்? எடிட்டிங்கை கற்றுக்குவேன். முதல்ல எடிட்டிங்கை படிப்பேன். எடிட்டிங்கை படித்ததுக்கு அப்புறமா அந்த ஸ்கில்லை யூஸ் பண்ணி நான் என்ன பண்ணுவேன்? மணி மேக் பண்ணுவேன். ரைட், ஸோ நான் கற்றுக்கிட்டதை வச்சு காசு சம்பாதிக்கிறேனே தவிர காசு சம்பாதிக்கணுங்கிறதுக்காக கற்றுக்கல. ரெண்டுக்குமே டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ அதுதான் மெயின் மோட்டோ. ஃபார் எக்ஸாம்பிள், இந்த எடிட்டிங் கேஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா நான் எப்படி மணி மேக் பண்ணலாம்? ஐ கேன் டூ ஃப்ரீலான்சிங், ஆர் ஐ கேன் ஜாயின் அன் ஏஜென்சி, ஆர் ஐ கேன் கிரியேட் அன் ஏஜென்சி. ஸோ நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குல்ல. ஸோ எதுனாலும் நீங்கள் பண்ணலாம். பட் த திங் இஸ், என்னோட மெயின் மோட்டோ எடிட்டிங்கை நான் கற்றுக்கிறேன். தெரியாத விஷயத்த கற்றுக்கிறேன். செகண்ட் திங், கற்றுக்கிட்ட விஷயத்தை வச்சு எப்படி மணி மேக் பண்ணுறேன். தட் இஸ் அ திங். ஓகே, ஸோ இப்போ இந்த இதில் நான் என்ன சொல்லியிருக்கேன்? நம்ம கற்றுக்கிறது வந்து மணி மேக் பண்ணுறதுக்காக கிடையாது. ஸோ நம்ம வந்து தெரியாத விஷயத்தை கற்றுக்குறோம், அதை வச்சு தான் மணி மேக் பண்ணுறோம், பிளா பிளா பிளா. பட் த திங் இஸ், இப்போ இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்ஸர்லாம் எடுத்துக்கோங்களேன். அவங்களுக்கு என்ன டேலண்ட் இருக்குது, என்ன நாலேஜ் இருக்குது, என்ன கற்றுக்கிட்டாங்க, அவங்க மட்டும் இப்படி அவ்வளோ காசு சம்பாதிக்கிறாங்க. அப்போ நம்ம கரெக்டான ரூட்டில் தான் போயிட்டு இருக்கோமா? ஸோ திஸ் இஸ் த கொஷின் தட் மே அரைஸ் இன் யுவர் ஹெட். ரைட், ஸோ அந்த கொஷினுக்கான ஆன்சரை இப்போ பார்க்கலாம். சாப்டர் 3, த வேல்யூ. நம்மளை சுற்றி நிறைய பேர் இருக்கிறாங்க. பட் நம்ம எல்லாரையுமே வேல்யூ பண்ணுறது கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு கலெக்டர் அப்படின்னா சல்யூட் அடிக்கிறோம். பட் ஒரு நார்மல் பர்சனுக்கு சல்யூட் அடிக்கிறது கிடையாது. ஸோ அப்போ இங்கே என்ன டிஃபரெண்ட்டாக இருக்குது அப்படின்னா வேல்யூ. ஸோ ஒரு ஷார்ட்டாக சொல்லணும் அப்படின்னா, த மோர் யூ ஸ்டடி, த மோர் நாலேஜ் யூ கெட். த மோர் நாலேஜ் யூ கெட், த மோர் வேல்யூ யூ பொசஸ். த மோர் வேல்யூ யூ பொசஸ், த மோர் வேல்யூ யூ கேன் ப்ரொவைட். த மோர் வேல்யூ யூ கேன் ப்ரொவைட், த மோர் மணி யூ கேன் மேக். தட் இஸ் த திங். எவ்வளோ வேல்யூ நீங்கள் ப்ரொவைட் பண்ணுறீங்களோ அவ்வளோ காசு உங்களுக்கு கிடைக்கும். ரைட், ஸோ இப்போ எக்ஸாம்பிள், நான் வந்து ஒரு கலெக்டராக இருக்கேன் அப்படின்னா அப்போ நான் ப்ரொவைட் பண்ற வேல்யூ பெருசு. அதை விட நான் ஒரு பிசினஸ் ஓனரா இருக்கிறேன்னா நான் ப்ரொவைட் பண்ற வேல்யூ ரொம்ப 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 அதிகம். மோர் வேல்யூ இருந்தா மோர் மணி கிடைக்கும். ஓகே, இப்போ மோர் வேல்யூ இருந்தா மோர் மணி கிடைக்கும். பட் இந்த இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர்ஸ் எல்லாம் இருக்காங்களே, அவங்களுக்கு வேல்யூவே இருக்காது. ரைட், ஃபார் எக்ஸாம்பிள், இந்த சோ கால்டு அரோரா சின்க்ளேர் எடுத்துக்கோங்க, ஆர் திவாகர் எடுத்துக்கோங்க, டாக்டர் திவாகர் எடுத்துக்கோங்க. அவங்கள எந்த வேல்யூமே ப்ரொவைட் பண்ண மாட்டாங்க. சொல்ல போனால் லூசு தனமா பண்ணுவாங்க, ஆர் சம்திங். என்னால் அதை சொல்லவே முடியாது. அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. பட் மணி 30 lakhs 40 lakhs earn பண்ணிட்டு இருக்காங்க. இதெல்லாம் எப்படி? அப்போ அங்கே வேல்யூ தான் பெரிய திங்காக இருக்கா, ஆர் வேல்யூ உண்மையில முக்கியம் தானா? ஸோ இதுதான் அடுத்து பார்க்க போகிறோம். சாப்டர் 4, ஐ ப்ரிஃபர் மோர் மணி தென் வேல்யூ.
ஸோ இப்போ இந்த சோ கால்டு இன்ஃப்ளூயன்சர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க எந்த வேல்யூவும் ப்ரொவைட் பண்ணலை அப்படிங்கிறத பார்த்தோம். பட் இருந்தாலும் மணி மேக் பண்ணுறாங்க. எனக்கும் வேல்யூலாம் வேணாம்ப்பா, பணம் மட்டும் போதும் அப்படிங்கிற மைண்ட் செட் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா, இப்போ நான் சொல்கிறேன், இந்த ஏர்லி 2000s ஆர் லேட் 90sலாம் வந்து .com பபுள்னு சொல்லிட்டு ஒன்று இருந்துச்சு. தெரியாதவங்களுக்கு ஷார்ட்டாக சொல்கிறேன். ஸோ .com பபுள் என்ன நடந்துச்சு அப்படின்னா, அந்த ஸ்டார்டிங்கில் அந்த ஏஜில் தானே வெப்சைட்ஸ் அதிகமாக இருந்துச்சு. ஸோ பீப்புள் என்ன பண்ணுவாங்கன்னா, எல்லாருமே அவங்களுக்குன்னு ஒரு வெப்சைட் கிரியேட் பண்ணிக்குவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் கம்பெனி ஆரம்பிக்கிறேனோ இல்லையோ, deepaksales.com அப்படின்னு கிரியேட் பண்ணி வச்சுக்குவேன். ஸோ என்ன பண்ணுவாங்க, விசிட்ட போய் நான் இந்த மாதிரி பண்ணுறேன் அப்படின்னு ஐடியாவை பிச் பண்ணி காசை வாங்கிடுவாங்க. பட் அந்த கம்பெனிஸ்லாம் வித்தின் 2 years ஆர் 1 yearலே க்ளோஸ் பண்ணிடுவாங்க. ரைட்? ஸோ இதனால என்ன ஆச்சுன்னா, விசிக்கு நிறைய காசு நஷ்டமாச்சு. அண்ட் அந்த கம்பெனியும் ரொம்ப நாளாக தாங்கலை. ஏன்னா அவங்ககிட்ட வேல்யூ இல்லை, கோர் ஐடியா இல்லை. ஜஸ்ட் எல்லாரும் ஆரம்பிக்கிறாங்கிற அந்த நேம் சேக்குக்காக ஒரு கிமிக்காக ஆரம்பிச்சுட்டு கம்பெனியை க்ளோஸ் பண்ணிடுவாங்க. ஸோ அதே மாதிரி இப்போ இருக்கிறது தான் இந்த இன்ஃப்ளூயன்சர் பபுள். இந்த இன்ஃப்ளூயன்சர் பபுள் அப்படின்னா ஒன்றும் இல்லை. இப்போ இந்த அரோரா சென்குலர், டாக்டர் திவாகர் இவங்க எல்லாரும் இருக்காங்க தெரியுமா? இவங்க எல்லாருமே அந்த பபுளில் தான் இருக்காங்க. இந்த பபுள் ரொம்ப நாளாக இருக்காது, கூடிய சீக்கிரம் பிளாஸ்ட் ஆயிரும். ஓகே, இப்போ நீங்களும் அவங்கள பார்த்துட்டு நானும் இந்த மாதிரி ஒரு கண்டென்ட் கிரியேட்டர் ஆக போகிறேன், ஒரு அரோரா சென்குலர் மாதிரியோ ஒரு டாக்டர் திவாகர் மாதிரியோ நான் மாற போகிறேன், லூசுதனமாக பண்ணாலும் எனக்கு காசு கிடைக்குது அப்படின்னு நீங்கள் போனீங்க அப்படின்னா அந்த பபுள் மேபி அப்போ பிளாஸ்ட் கூட ஆகலாம். விச் மீன்ஸ் நீங்கள் போகும்போது உங்களை எவ்வளோ பேர் ஞாபகம் வச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் ஒரு கண்டென்ட் கிரியேட்டராக போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதே மாதிரி நிறைய பேர் அந்த டைமில் வருவாங்க. ஸோ உங்களால் இக்னோர் பண்ணிடுவாங்க. ஏன்னா உங்கள்கிட்ட வேல்யூவே கிடையாது அந்த இடத்துல. ரைட்? உங்களை மாதிரி நிறைய பேர் அந்த இடத்துல இருக்கிறாங்க. ஸோ உங்களை இக்னோர் பண்ணிட்டு அடுத்தடுத்து போயிடுவாங்க. ரெண்டாவது விஷயம் என்னன்னா, உங்களை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு ஏஐ இருக்குது. ஏன்னா ஏஐ இப்போ எக்கச்சக்கமான கண்டென்ட் கிரியேட் பண்ணுது. அதுவே ஓனாக கண்டென்ட் கிரியேட் பண்ணுது. நிறைய ஏஐ டூல்ஸ் யூஸ் பண்ணி ஆடியோ ஜென்ரேட் பண்ணலாம். இப்போலாம் எப்படி சொல்கிறதுனா ரொம்ப கிளாமரஸான வீடியோஸே ஏஐ வந்து கிரியேட் பண்ணுது. ஸோ சொல்லப்போனால் அதுக்காக கூட உங்களை பார்ப்பாங்களான்னு சொல்ல முடியாது. ஆக்சுவலாக அப்படி பண்ணக்கூடாது. பட் ஒரு வஸ்ட் கேஸும் சொன்னேன். ஏன்னா இப்போ இருக்கிற இன்ஸ்டாகிராம் அப்படி தான் போயிட்டு இருக்கு. அதனால சொல்றேன். ஸோ தட் இஸ் த திங். ஸோ உங்களை ஏஐ கூட ரீப்ளேஸ் பண்ணிடும். அப்போ அந்த இடத்துல என்ன மிஸ் ஆகும் அப்படின்னா, உங்களுக்கு இதே மாதிரி ஒரு ஸ்டேபிளான பிளாட்ஃபார்ம் இருக்குமான்னு கேட்டால் கிடையாது. இப்போ இருக்கிற டெம்பரவரியான ஸ்டேட்டை வச்சுட்டு அதை தான் நான் ஃபுல் டைமாக எடுத்து பண்ண போகிறேன் அப்படின்னு யாருமே தயவு செய்து போகாதீங்க. எஸ்பெஷலி ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் இப்போலாம் நிறையா ரீல்லாம் பார்க்கும்போது அவங்களாம் நான் இன்ஸ்டாகிராமில் டாப்பர்ஸ் ஆக போகிறேன் அப்படிங்கிறாங்க. ஸோ தட் இஸ் ஸோ அனாயிங். ஸோ அப்படி பண்ணாதீங்க. நல்லா படிங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு இன்ஸ்டாகிராமில் இந்த மாதிரி இன்ஃப்ளூயன்சர் ஆகிறது வந்து ஒரு சின்ன பபுள், அவ்வளோதான். அது சீக்கிரம் பிளாஸ்ட் ஆயிரும். ஸோ அதை நம்பி யாருமே இந்த மாதிரி போகணும்னு நினைக்காதீங்க. சாப்டர் 5 த ஃபைனல் தாட். ஸோ இதுலேருந்து இன்ஸ்டாகிராம், யூடியூப்லாம் வீடியோவே போடாதீங்க. ஒழுங்காக காலேஜ் போங்க, படிங்க, மார்க் எடுங்க, ஒரு வேலைக்கு போங்க. அப்படி தான் நான் சொல்கிறேன். என்னன்னு கேட்டால் அதுவும் கிடையாது. ஸோ நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் ரெகுலர் காலேஜ் போவீங்களோ, ஸ்கூல் போவீங்களோ, ஆர் ஆன்லைன் கோர்ஸோ, வாட் எவர் இட் மேபி, உங்களோட வேல்யூவை இம்ப்ரூவ் பண்ணுங்கள். அது ஸ்டடீஸ் மூலமாக இம்ப்ரூவ் பண்ணலாம், இல்லை எக்ஸ்பீரியன்ஸ் மூலமாக இம்ப்ரூவ் பண்ணலாம். பட் வாட் எவர் இட் மேபி, உங்களுக்குன்னு ஒரு வேல்யூவை கிரியேட் பண்ணுங்கள். அந்த வேல்யூவை இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போங்க. அந்த வேல்யூவை இன்க்ரீஸ் பண்ணதுக்கப்புறமா சோஷியல் மீடியாவை அதை ஷேர் பண்ணுற டூலாக மட்டும் யூஸ் பண்ணுங்கள். அப்படின்னா தான் உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ என்னோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் சந்தியான்னு ஒருத்தங்க இருக்காங்க. அவங்க பிஎஸ்சி மேக்ஸ் தான் படித்தாங்க. பட் ஃபேஷன் டிசைனிங்கில் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு சொல்லிட்டு டிப்ளமோ இன் ஃபேஷன் டெக்னாலஜி படிச்சுட்டு, டிப்ளமோ இன் ஃபேஷன் டிசைனிங் படிச்சுட்டு, இப்போ அவங்க படித்த விஷயங்கள், அவங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்கள், அவங்க பண்ணுற மிஸ்டேக்ஸ் எல்லாம் ஃபேஷன் வித் சந்தியா அப்படிங்கிற ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜ் மூலமாக ஷேர் பண்ணிகிட்டே வராங்க. ஸோ தட் இஸ் அ நைஸ் திங், ரைட்? அதே மாதிரி தான் என்னோட ஃப்ரெண்டு சேதுபதி. ஹீ இஸ் அன் எம்ப்ளாயி ஆஃப் அன் அக்சென்ச்சர். ஆனால் அவனுக்கு ஃபிட்னஸில் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு பர்சனல் ஃபிட்னஸ் கம்யூனிட்டியை பில்ட் பண்ணிட்டு இருக்கான். அஃப்கோர்ஸ் இப்போ ஆன்லைனில் எதுவும் அவன் போஸ்ட் பண்ணல. பட் கூடிய சீக்கிரம் கண்டிப்பாக போஸ்ட் பண்ணுவான். பட் இதுதான் ஒரு பாசிட்டிவான இம்பாக்ட் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா he changes the society as well as he increases his value. யோசிச்சு பாருங்க, அவனோட நாலேஜை டெவலப் பண்ணிட்டு கண்டென்ட் கிரியேஷன் ஒரு டூலா பார்க்குறான், அதை ஷேர் பண்ற ஒரு டூலா பார்க்குறான். இப்படி பண்றது மூலமா அவனுக்கும் வேல்யூ இருக்கும், அவனுக்குன்னு ஒரு பாசிட்டிவான ஒரு கம்யூனிட்டியும் பில்ட் ஆகும், அந்த கம்யூனிட்டிக்கும் வேல்யூ ஆட் ஆகும். சாப்டர் 6 த கன்க்ளூஷன். ஸோ இதிலேருந்து நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இந்த இன்ஸ்டாகிராம், யூடியூப், சோ கால்டு இன்ஃப்ளூயன்சர்ஸை பார்த்துட்டு நானும் யூடியூப்பில் வீடியோ போட போகிறேன், இன்ஸ்டாகிராமில் வீடியோ போட போகிறேன், இந்த மாதிரி போட்டுட்டு நானும் பெரிய ஆள் ஆக போகிறேன், இல்லை நான் கிறுக்குத்தனமாக பண்ண போகிறேன், வைரல் ஆக போகிறேன், அதை வச்சு நான் காசு மேக் பண்ண போகிறேன். தயவு செய்து இந்த ஐடியாவில் குழி தோண்டி புதைச்சிருங்க. ஒரே விஷயம், ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஸ்கூல் போங்க. காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தீங்கன்னா பிடிச்ச கோர்ஸ் எடுத்து படித்து அதில் ஸ்கில்ஸை டெவலப் பண்ணிக்கோங்க. டெவலப் பண்ணிவிட்டு இன்ஸ்டாகிராம், யூடியூப், ஃபேஸ்புக் இந்த மாதிரி சோஷியல் மீடியா சைட்ஸ் எல்லாத்தையுமே உங்களோட நாலேஜை ஷேர் பண்ணுறதுக்கான ஒரு டூலாக மட்டும் பாருங்கள். ஏன்னா அப்போ தான் உங்களுக்கும் வேல்யூ கூடும், உங்களை பார்க்குறவங்களுக்கும் வேல்யூ இருக்கும். சப்போஸ் அந்த பிளாட்ஃபார்ம்ஸ் எல்லாம் இல்லாமல் போனால் கூட உங்களோட வேல்யூ அப்படியே இருக்கும், நீங்கள் அடுத்து சர்வே பண்ண முடியும். ஓகே, ஸோ அதை மட்டும் பண்ணுங்கள். அண்ட் செகண்ட் திங் என்னது அப்படின்னா, இந்த இன்ஸ்டாகிராம், யூடியூப் இதெல்லாம் வந்து நம்பாதீங்க. ஏன்னா அஃப்கோர்ஸ் தட் இஸ் அ மெயின் ஸ்ட்ரீம், இப்போலாம் அப்படி தான் மாறிட்டு வருது. பட் த திங் இஸ், உங்களுக்கு வேல்யூ இல்லாமல் அதை நீங்கள் பண்ணணும்னு நினைக்காதீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து யூடியூப் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு நான் கற்றுக்க போகிறேன், இல்லை யூடியூப் பார்த்து நான் வீடியோ போட்டு நான் என்னென்ன படிக்கிறேங்கிறது வீடியோவாக போட போகிறேன். அது எல்லாமே உங்களோட ஜேர்னியை நீங்கள் டாக்குமெண்ட் பண்ணுறீங்க, ரைட்?
ரைட். தட் இஸ் வெரி அப்ரிஷியேட்டபிள் திங். அண்ட் அது நல்ல விஷயமும் கூட. ஏன்னா நீங்கள் உங்களை அப்கிரேட் பண்ணிகிட்டே இருக்கீங்க, அதை போஸ்ட்டாக போடுறீங்க. பட் சம்மந்தமே இல்லாமல் எப்படி சொல்கிறது, ரொம்ப லூசுத்தனமாக சில விஷயங்கள்லாம் பண்ணி ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. அது ட்ரெண்ட் ஆகுதுங்கிறதுக்காக நீங்களும் தயவுசெய்து அதை ஃபாலோ பண்ணாதீங்க, எஸ்பெஷலி ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இதுதான் நான் சொல்லணும்னு நினச்சேன் அண்ட் கிளியராக சொல்லியிருக்கேன் நம்புகிறேன். ஷார்ட்டாக சொல்லணும் அப்படின்னா, ஸ்கூல் போங்க, காலேஜ் போங்க, பிடிச்ச கோர்ஸ் எடுத்து படிங்க, நாலேஜ் டெவலப் பண்ணிக்கோங்க, ஸ்கில்ஸை டெவலப் பண்ணிக்கோங்க, உங்களுக்குன்னு ஒரு வேல்யூ கிரியேட் பண்ணுங்கள், அந்த வேல்யூ சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணுங்கள். அவ்வளோதான். சோஷியல் மீடியாவை ஒரு ஷேரிங் டூலாக மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க. அதையே மெயின் திங்காக வைக்கிறது கூட பிரச்சனை இல்லை. பட் அதையே இந்த மாதிரி லூசுத்தனமாக தயவுசெய்து பண்ணாதீங்க. பிகாஸ் யூ ஹேவ் வெரி கிரேட் பொட்டன்ஷியல். நீங்கள் ஒரு இன்ஜினியர் ஆகலாம், டாக்டர் ஆகலாம், மேத்தமெட்டிஷியன் ஆகலாம், சயின்டிஸ்ட் ஆகலாம். உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ நீங்கள் அதை ஆகலாம். ஏன் இன்ஃப்ளூயன்சர் கூட ஆகலாம். பட் த திங் இஸ், உங்களுக்குன்னு ஒரு வேல்யூ கிரியேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இன்ஃப்ளூயன்சராக மாறுங்க. ஸோ ஸ்ட்ரெயிட்டாகவே கிரிஞ்ச்தனம் பண்ணி யூடியூப் ஆர் இன்ஸ்டாகிராமில் ஃபேமஸ் ஆகணும்னு நினைக்காதீங்க. ஆனாலும் அதுக்கு வேல்யூ இருக்காது இன் ஃபியூச்சர் அட்லீஸ்ட். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. அண்ட் ஸோ இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேட்டிவ் கண்டென்ட் வேணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ முடிஞ்ச அளவுக்கு ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களோட லைஃபை சேஞ்ச் பண்ணணும்னு நம்புறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இன்னொரு வீடியோ பார்க்குறேன். until then it's me, Deepak.